Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் e-call லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்றதுங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ நீங்க ரெண்டு மெத்தட்ல டவுன்லோட் பண்ணலாம். ஒன்னு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இங்க கொடுத்திருக்க கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட RRB யோட வெப்சைட்டுக்குள்ள வரணும். RRB apply.government.in வெப்சைட்டுக்குள்ள வாங்க. சோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்ததும் இங்க அப்ளைன் இருக்கும். ஓகே, சோ இதுல ஆல்ரெடி ஹேவ் an அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? சோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் லாகின் வித் RRB அக்கவுண்ட் இருக்கும். சோ இத கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அக்கவுண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணியும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்படி இல்லனா டைரக்ட்டா நான் கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகிரும். சோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஓகே, சோ வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லயும் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி யூடியூபோட கம்யூனிட்டி பேஜ் போனீங்கனாலும் அங்கேயும் லிங்க் இருக்கும். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓபன் ஆகுற இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். இதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். அடுத்து சோ இந்த இடத்துல என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் என்டர் பண்ணிட்டேன். இங்க கொடுத்திருக்க நம்பர் இருக்கு இல்லையா 243558, அதை என்டர் பண்ணிட்டு இங்க லாகின் இருக்கு இல்லையா? சோ இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து e-call லெட்டர்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இங்க கேண்டிடேட் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம், ஃபாதர் நேம், உங்களோட ஜெண்டர் வந்து இருக்கும். சோ இப்போ நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். இந்த ரெண்டாவது டேப் இருக்கு இல்லையா e-call லெட்டர்னு, சோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் சோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். e-call லெட்டருக்குள்ள வந்ததும் RRB NTPC கிராஜுவேட் ஸ்டேஜ் 1 5th to 24th June 2025 இருக்கும். ஓகே, சோ இதுல RRB NTPC கிராஜுவேட் லெவல் 1 உங்களுக்கு எந்த சென்டர்ல எக்ஸாம் நடக்குது அதுக்கான டீடைல் வந்து இருக்கும். ஓகே, சோ எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்கிறதுக்கான டீடைல் வந்து இருக்கும். எந்த காலேஜ்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்குது அதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ இத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கீழ இங்க e-call லெட்டர்னு இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணணும். ஓகே, பிகினர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் கால் லெட்டர் போல நினைச்சிட்டு இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மேம் நான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஹால் டிக்கெட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா உங்களோட போட்டோ, உங்களோட நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். ஓகே, கீழ இருக்க இந்த ப்ளூ கலரை பாருங்க. இதுல e-call லெட்டர்னு இங்க ஒரு டவுன் ஆரோ போட்டிருக்கா. சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும். சோ நான் இங்க டவுன்லோட் பண்ணிட்டேன் பாருங்க. இங்க சைடுல என்னோட லேப்டாப்ல காட்டுது பாருங்க e-call letter.pdf ன்னு. இத வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. இத ஓபன் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம், உங்களோட போட்டோ எல்லா டீடைலுமே இதுல இருக்கும். அதுல இங்க சைடுல ஒரு டவுன் ஆரோ இருக்கு இல்லையா? சோ இந்த டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்க பிரிண்ட் கொடுத்து இத PDF சேவ் பண்ணிருங்க. டவுன் ஆரோ கிளிக் பண்ணதும் உங்களோட லேப்டாப் ஆர் போன்ல எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். லேப்டாப்ல டவுன்லோட் பண்றீங்கன்னா இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணதும் எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். உங்க லேப்டாப்ல டெஸ்க்டாப்பா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள நீங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இங்க சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க லேப்டாப்ல ஹால் டிக்கெட் வந்து சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம். வீட்ல பிரிண்ட் மிஷின் இருக்கு அப்படின்னா அதுலயே நீங்க Ctrl+P கொடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம். இல்ல பிரவுசிங் சென்டர் போயினாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து நீங்க கலர் பிரிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. எப்படி இருக்கோ பிளாக் அண்ட் ஒயிட்ல அதே மாதிரி எடுத்துருங்க. ஓகே, நிறைய பேர் கலர் பிரிண்ட் எடுத்து அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணவங்க இருக்காங்க. அதனால இது எப்படி வந்திருக்கோ ஒரு 10 ரூபாய் தான் பிரிண்ட் போடுறது கேட்பாங்க. சோ இது எப்படி இருக்கோ பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படியே ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட்டுக்கு ஒரு 2 பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 2 பிரிண்ட் போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை 2 பிரிண்டா நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கும். சோ ஒரு சேஃப்டிக்கு 2 பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அவைலபிள் SR நோன் இருக்கும். சோ அதுக்கப்புறம் இங்க எந்த இடத்துல எக்ஸாம் நடக்குதோ அதுக்கான அட்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். தெளிவா புரியுதா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, சோ அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் வந்து
வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த டேட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் நம்பர் 1னா 1 இருக்கும், 2னா 2 இருக்கும், 3னா 3 இருக்கும். உங்க ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 3 மணி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க 3 மணிக்கு என்ன இருக்கணும், ஒரு 2:30க்கே எக்ஸாம் ஹால்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஆனா தேர்ட் ஷிஃப்ட்டுக்கான டைமிங் வந்து சொல்லிருக்காங்க. இங்க ரிப்போர்ட்டிங் டைம் 3 மணி அப்படின்னா இதுல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட சென்டருக்கு நீங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்க எக்ஸாம் லாங்குவேஜ் நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ, தமிழ்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இருக்கும், மலையாளம்னா மலையாளம் இருக்கும். அதுக்கப்புறம் லேண்ட்மார்க் கொடுத்திருக்காங்க அந்த அட்ரஸுக்கு, எக்ஸாம் நடக்கு இல்லையா, சோ அதுக்கான லேண்ட்மார்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து வழி தெரியலன்னா இங்க மேப் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட லொகேஷன், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கூகுள் மேப் போட்டுனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பிளேஸுக்கு போய்க்கலாம். நீங்க பைக்லனாலும் போய்க்கலாம், இல்ல SC/ST ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிராவல் பாஸ் இருக்கும். சோ அதை வச்சும் நீங்க வந்து போய்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது வசதியோ உங்களோட பிளேஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போகாதீங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போற மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வீட்ல இருந்தே சைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ அப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஹால் டிக்கெட்டை ஜஸ்ட் பிரிண்ட் எடுத்துட்டு ஒரு போட்டோ கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு போட்டோ கையில வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க எந்த சைனுமே பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஹால்ல வச்சுதான் இந்த இடத்துல சைன் வாங்குவாங்க உங்ககிட்ட. அதுக்கப்புறம் இங்க இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் இருக்கும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு அங்க இன்விஜிலேட்டர் இருப்பாங்க இல்லையா, எக்ஸாமோட கண்காணிப்பாளர் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட சைனை வந்து இந்த இடத்துல போடுவாங்க. இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல போய் சில பேர் பதட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல அவங்க சைனை போட்டு விட்டுருவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்துல சைன் பண்ணி விட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது பதட்டப்படாம கூலா போங்க. ஓகேவா? சோ இந்த ஹால் டிக்கெட்ல இப்போதைக்கு எதுவுமே நீங்க எழுதவே கூடாது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுட்டு ஒரு பிரிண்ட் போட்டு கையில எடுத்துக்கோங்க எக்ஸாம் ஹால் கொண்டு போறதுக்கு. ஓகே. சோ அடுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இதுவும் நீங்க எக்ஸாம் ஹால்ல தான் இது பண்ணணும். இதை பார்த்து அப்படியே ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு டிக்ளரேஷன் உங்க ஸ்கிரீன்ல வந்து ஷோ ஆகும். ஓகேவா? சோ அதை பார்த்து அப்படியே எழுதணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட்ல இந்த ஸ்பேஸ் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. ஓகே. சோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுவும் எக்ஸாம் ஹால்ல போய் தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஓபன் ஆகும். சோ அந்த பேராகிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ்லாம் இது அதை பார்த்து எழுதணுமோ அது எல்லாமே ஒரு 4 லைன் பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கு மார்க் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து எழுத சொல்லுவாங்க. இது எல்லாமே எக்ஸாம் ஹால்ல போய் தான் எழுத சொல்லுவாங்க. அதனால இப்போதைக்கு நீங்க எதுவும் இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட தம்ப் எடுப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் அந்த மை டப்பா இருக்கு இல்லையா, சோ அதை கொண்டு வந்துருவாங்க. ஓகே. சோ அந்த ஸ்டாம்ப் பேட் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட இடது பெருவிரல் இருக்கு இல்லையா, அதை வைக்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல வலது கையோட ரைட் தம்ப் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து இந்த இடத்துல வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களை சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. சோ இந்த process எல்லாமே எப்ப நடக்கும்னா நீங்க 3 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்திருக்காங்களா, உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு எக்ஸாம் வந்து ஸோ எக்ஸாம் வந்து 4:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3 மணிக்கு என்ன நடக்கும்னா இப்போ இந்த ஹால் டிக்கெட் வெரிஃபை பண்ணுறது, உங்களோட ஐடி ப்ரூஃப் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறது, இந்த தம்ப் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே நடக்கும். அது எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் வேலை டைம் தேவைப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 4:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 2:45 2:30க்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3 மணிக்கு அப்புறம் உங்களை ஒரு கியூவில் நிற்க வைப்பாங்க, வரிசையில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதணும், எங்கெங்க சைன் பண்ணணும், எங்கெங்க தம்ப் எடுக்கணும் கூடிய இந்த வேலை எல்லாமே நடக்கும். ஓகே. ஆதார் வெரிஃபிகேஷன் எல்லா வேலையுமே அந்த இடத்துல நடந்துரும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஷிஃப்ட் 3னா 3 மணிக்கு போகணும். அதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னா 7:30க்கே நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல ரிப்போர்ட் ஆயிருக்கணும். அப்பவே அங்க இருக்கணும். கேட் வந்து 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஷிஃப்ட் 2னா 11:15 வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். 12:15 பாத்தீங்கன்னா கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 12:45 ஷார்ப்பா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இந்த 1 மணி நேரத்துல இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா? சோ பெரிய ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, எல்லாருக்குமே பார்க்கணும் இல்லையா, அதனால நியர்லி அதுக்கு வந்து 1 hour டைம் எடுக்கும். உங்களுக்கு உங்ககிட்ட சைன் வாங்குறது, உங்ககிட்ட தம்ப் எடுக்கிறது, சோ உங்களோட அந்த ரேகை எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நடக்கும். அதனால எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போகாதீங்க. லேட்டா போனீங்கன்னா என்னதான் எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் உள்ள விட மாட்டாங்க. ஓகேவா? அதனால அவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டா ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க.
ஓகே. ஸோ இது எல்லாமே இதில் எதுவுமே எழுதக்கூடாது, வீட்டில் வச்சே இந்த இதெல்லாம் எழுதிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பேராகிராஃபை ஃபில் பண்ணணும், ஃபோட்டோ ஒட்டணும், ஸோ அது சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது எதுவுமே ஹால் டிக்கெட்டில் எழுதக்கூடாது. நான் திருப்பி சொல்லிட்டேன், ஹால் டிக்கெட்டில் எதுவுமே எழுதக்கூடாது. அப்படியே பிரிண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ஆதார் கார்டை வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஆதார் கார்டு இல்லை ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அதோட ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, அட் த சேம் டைம் ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. ஓகே. சோ லாஸ்ட் டைம் ஜெராக்ஸ் கேட்கல, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணுங்கன்னா 2 ஹால் டிக்கெட், இந்த ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, சோ அந்த ஹால் டிக்கெட்ல 2 பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, இல்ல 3 பிரிண்ட் போட்டு வீட்ல ஒரு ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு 2 ஹால் டிக்கெட் கொண்டு போங்க, இல்ல 3 எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஹால் டிக்கெட் சரியில்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு இதை வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு மை கொட்டிருச்சு, இல்ல பஸ்ல ஏதாவது கசங்கிருச்சு, ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சுனாலும் ஒன்னு இல்லைன்னா இன்னொரு இது ஹால் டிக்கெட் வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. அதனால இதை 2 பிரிண்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப காசு ஆக போறது இல்ல, 20 ரூபாய் தான் ஆகும். ஓகே. சோ இத 2 பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு உங்களோட ஆதார் கார்டை கரெக்டா வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் கரெக்டா வச்சுக்கோங்க. ஆதார் கார்டா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அதை வச்சுக்கோங்க. அதோட ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு 5ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இப்போ என்னன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் வந்து 5ஆம் தேதி, சில பேருக்கு 15ஆம் தேதி, 10ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த மாதிரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ என்ன இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் என் ஃப்ரெண்டுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, என் ஃப்ரெண்டுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு, எனக்கு இன்னும் வரல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி இருக்கலாம். 10ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வராது, 5ஆம் தேதிக்கு மேலே தான் ஹால் டிக்கெட் வரும். இப்போ யாருக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னா 5ஆம் தேதி யாருக்கு எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஹால் டிக்கெட் வந்திருக்கு. உங்களோட ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம்னா எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிட்டி இன்டிமேஷன் எப்போ பார்த்துக்கலாம்னா எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் பார்த்துக்கலாம். இப்போ 24ஆம் தேதி 20ஆம் தேதி யாருக்காவது எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் சிட்டி இன்டிமேஷனும் வந்திருக்காது, ஹால் டிக்கெட்டும் வந்திருக்காது. அப்போ 20ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு, நாங்க எப்போ வந்து சிட்டி இன்டிமேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி தான் உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷனே வரும், எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குங்கிறது. அப்போ ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் 16ஆம் தேதிக்கு மேல தான் என்ன ஒரு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால இப்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யாருக்கெல்லாம் 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கோ அவங்க மட்டும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. மறுபடி லாகின் பண்ணிட்டு எனக்கு ஹால் டிக்கெட் வரல, என்னோட அப்ளிகேஷன்ல ஏதாவது ப்ராப்ளமா மேம் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே. 4 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லிட்டேன். என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டைரக்டான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்கிறதுக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க, குரூப் டியும் அப்ளை பண்ணியிருக்காங்க. பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுற இடத்துல கிராஜுவேட் பதிலா அண்டர் கிராஜுவேட்டோடது இல்லனா குரூப் டியோடது என்டர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஹால் டிக்கெட் வரலன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டா கிராஜுவேட் லெவல்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், கீழே கொடுத்திருக்க கேப்ஷாவை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. சப்போஸ் நிறைய பேர் டவுன்லோட் பண்றாங்கன்னா சர்வர் பிஸியா இருக்கும், அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் உள்ள போங்க. ஓகேவா. ஸோ உள்ள போயிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிட்டி, எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குங்கிறது இருக்கும். அது பக்கத்துல அந்த ப்ளூ கலர்ல டவுன்லோட் கால் லெட்டர்னு இருக்குமா, ஸோ அந்த டவுன்லோட் சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் போட்டுட்டு இதுல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கரெக்டா பாருங்க. ஓகேவா. ஸோ இதுல வந்து ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, ஒரிஜினல் வந்து கன்ஃபார்மா வேணும், சேஃப்டிக்கு ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷனே பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன சொல்லிருக்காங்க, ப்ளீஸ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் கம்ப்ளை வித் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன், கேண்டிடேட் வில் பி allowed to appear in the examination only on producing e-call letter, photograph and original photo ID. ஓகேவா. சோ புரியுதா. உங்களோட என்னெல்லாம் கொண்டு போகணும்னு பாருங்க. இந்த ஹால் டிக்கெட் கொண்டு போகணும், உங்களோட போட்டோ அப்ளை பண்ணும்போது ஒரு போட்டோ வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த போட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் போட்டோ ஐடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆதார் கார்டு, பேன், ஆதார் கார்டு, உங்களோட ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா அது. சோ இது மூணும் கையில வச்சிருக்கணும். ஓகே. சோ ஜெராக்ஸ் வந்து நான் தான் எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன். ஓகேவா. சோ அடுத்து பாருங்க, கேண்டிடேட் should report at the exam center well in advance of the reporting time indicated on the e-call letter to complete activities such as Aadhaar linked biometric authentication of the candidate, capture of the biometric and photo, collection of documents, announcement of instruction and logging in etc. The candidates are required to carry Aadhaar card to facilitate biometric authentication. So என்ன சொல்லிருக்காங்கன்னா
சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனதும் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார வச்சு உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு போட்டோ எடுப்பாங்க, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஆதார் கார்டு வந்து மஸ்ட். ஓகே, எல்லாருமே ஆதார் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லிட்டேன். ரிப்போர்ட்டிங் டைம் ஷிஃப்ட் 1னா 7:30க்கு நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். ஓகே, 7:30னா ஒரு 7:15 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா 1 மணி நேரத்தில் மற்ற ப்ராசஸ், இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஹால் டிக்கெட்டில் லெஃப்ட் தம்பு ரைட் தம்பு எடுக்கிறது, மற்ற ப்ராசஸ் எல்லாம் இது பண்ணி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணி அதுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க, லாகின் ஐடி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் ப்ராசஸ் ஆகும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். அதனால 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். சிஸ்டமில் கொஸ்டின் வர ஆரம்பிச்சிரும். ஷிஃப்ட் 2னா அதே மாதிரி 11:15க்கு ரிப்போர்ட்டிங் டைம், 12:15க்கு பாத்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 12:45க்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஷிஃப்ட் 3க்கு நான் அப்பவே சொல்லிட்டேன். ஓகேவா? சோ கரெக்ட்டா அந்த டைமை வந்து பாத்துக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட்ல தான் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, நோ கேண்டிடேட் வில் பி அலோட் இன்சைட் தி டெஸ்ட் சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம் ஃபார் தி டேட் அண்ட் ஷிஃப்ட் இண்டிகேட்டட் இன் தி ஹால் லெட்டர். நீங்க வந்து கொடுத்திருக்க டைமை விட லேட்டா போனா உங்களை கண்டிப்பா உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஷார்ப்பா என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. Candidates are advised to locate their test center and its accessibility at least a day before the test so that they can reach the center on time on the day of the test. Okay, so the e-call letter is to be submitted for verification at the time of the test. At least 2 original and valid photo identification card, not photocopied or scanned or expired, such as voter ID, Aadhar card, printout of Aadhar, driving license, PAN card. So இந்த இதுல ID proofல government issue பண்ணிருக்க ஏதாவது ஒரு ID proof வந்து நீங்க எடுத்துட்டு போணும். ஓகேவா? சோ அது எல்லாமே இதுல சொல்லிருக்காங்க. ஓகே, this e-call letter is valid only for the test date, shift and time as specified thereon. ஸோ அதே மாதிரி இந்த பேண்ட் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், இந்த ப்ளூடூத் டிவைஸ், மொபைல் ஃபோனு, இந்த மாதிரி மைக்ரோஃபோனு, இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, புக்கு, பென்னு, பேப்பரு, பென்சில், எரேசரு, பவுச்சு, ஸ்கேலு, ரைட்டிங் பேடு, பெல்ட், ஹேண்ட்பேக்கு, கேப்பு, தலையில கூட கிளிப்பு கூட மாட்டிட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ கிளிப்பு கூட அவங்க கழட்டிட்டு தான் உள்ள போக சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்ட்டு எக்ஸாம் ஹாலில் போய் சண்டெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து எடுத்துட்டு போகக்கூடாது உள்ள. ஓகே, கேண்டிடேட் கேன் வியூ த கொஸ்டின் பேப்பர் இன் லாங்குவேஜ் ஆப்டட் ஃபார் அட் த time of filling the application of an and in English language. If English language is opted, then question paper can be viewed English language only. அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷன் மட்டும் கொடுத்திருந்தீங்க, எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷன் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல மட்டும் தான் ஓபன் ஆகும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்னு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். மலையாளம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ்ங்கிறது டிஃபால்ட்டான லாங்குவேஜ். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷ்னு கொடுத்திருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்லையும் ஓபன் ஆகும், இங்கிலீஷ்லையும் ஓபன் ஆகும். நீங்க இங்கிலீஷ் மட்டும் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் ஓபன் ஆகும். அந்த டைம்ல எனக்கு क्वेश्चन வந்து தமிழ்ல சேஞ்ச் பண்ணனும்னு கேட்க முடியாது. நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ, அதாவது இப்போ நீங்க தமிழ் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அது கூட இங்கிலீஷ் டிஃபால்ட்டா வரும். வெறும் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் ஓபன் ஆகும். The mock test link will be available on the website of RRB. Use this link to familiarize yourself on how to view or answer the questions on the exam day. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாடல் மாக் டெஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க, ஒரு டெமோ டெஸ்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க RRB யோட வெப்சைட்ல. எக்ஸாம் போறதுக்குள்ளே அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க RRB வெப்சைட்ல. அதையும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். indulging in any type of malpractice, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியர் நடந்துச்சு அப்படின்னா மொத்தத்துக்குமே நாங்க வந்து உங்களை வந்து எக்ஸாம் எழுதாம தடை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் should write his or her name and roll number on the rough sheet provided for rough work. The rough sheet will have to be written after the test. அதாவது எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. எத்தனை ரஃப் ஷீட்னாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அதாவது ஏன்னா சம் இருக்குன்னா அதை சும்மா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. சில சம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம், கால்குலேட் பண்ணி தான் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் அந்த ரஃப் ஷீட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, கேண்டிடேட் நீட் டு மேக் his or her own travel and stay arrangement for attending the test. ஸோ நீங்க உங்க சொந்த செலவுல தான் வந்து எக்ஸாம் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ வேற எந்த இதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு டைம் உட்காந்து நீட்டா ரீட் பண்ணிருங்க. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க காட்டுவாங்க எடுத்து, நாங்க இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம் இது, ஸோ இந்த மாதிரி கேஜெட் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம், அவங்க அப்போ எடுத்து காட்டுவாங்க ஹால் டிக்கெட்ல. ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்தையுமே கரெக்டா இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண தெரியலனாலும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே,
சப்போஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு, சிட்டி இன்டிமேஷன் பார்க்கறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு உங்களோட டவுட் எல்லாத்தையும் இந்த நம்பர்லேயே நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். குரூப் டி எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதுக்காக நியூ பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2500 பே பண்ண வேண்டாம். ஆப்ல போய் பார்க்கும்போது ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 இருக்கும். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அது மாதிரி இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண ஆஃபர் எல்லாமே இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு நான் இனிதான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி என்டிபிசிக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிஏபிடிஎஃப் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். குரூப் டிக்கான நியூ பேட்சும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணதும் ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணா 1499 பே பண்ணுங்க. என்டிபிசி டெஸ்ட், குரூப் டியோட டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வீடியோக்கு கீழே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.